எல்லாருக்கும் வணக்கம். காஷ்மோரா வந்து கோகுல் சார் வந்து அவரோட 3 years ஆஃப் டைம் வந்து இதுக்காக அவர் கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் கோகுல் சாருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எடுத்து அதுக்கப்புறம் டைம் எவ்வளோ இதுக்காக டெடிகேட் பண்ணி நிறையா ஒரு கிரியேட்டருக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் அவங்களோட ஃபினான்சஸ் எல்லாமே டவுன் ஆகும். அந்த அந்த கன்விக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் அவருக்கு கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் அவங்க வந்து அமேசிங் மூவிஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க வரிசையாக. இப்போ வந்த ஜோக்கர் கூட ரொம்ப அருமையான படம். ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக அவங்க வந்து முதலேருந்தே சொல்லி இந்த 3 years ஆஃப் இதில் நடுவில் ஒரு 1 year ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் என்டையர் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்போ கூட இந்த படத்தை வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய அடுத்த மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். ஸோ இந்த 2 விஷயமும் நான் ரொம்ப ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா 3 வருஷன்றது வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு டைம் ஸ்கேல் எனக்கு என்னுடைய வியூவில். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த 3 வருஷமும் பல படங்கள் ஒர்க் இருந்தாலும் இந்த படத்தையும் வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி இப்போ முந்தானேத்து வரைக்கும் அவருடைய டெடிக்கேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் எவ்வளோ இருந்ததுன்றதை நான் பார்த்தேன். கார்த்தி சாருக்கு ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆக்சுவலாக இந்த ஹோல் இதிலே வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப லைட் பேக்காக ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அப்பப்போ ஒரு சாங் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். 1 yearக்கு மேலே கண்டிப்பாக டைம் கொடுக்கும்போது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து இந்த படத்தில் நடந்தது. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஸ்கோரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். படமாக பார்க்க ஆரம்பித்தோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் இதே எங்களோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. படம் அந்த ரீல் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதில் ஒர்க்காக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த இது வரதுக்கு 2-3 வாட்டி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவும் எல்லா என்டையர் க்ரூவுக்கு சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், அப்புறம் மெயினாக விஎஃப்எக்ஸ் அவருக்கெல்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் இதில் போயிருக்கும் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் சுரேன் சவுண்ட் டிசைன் பண்ணுறவர், அப்புறம் இந்த டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன். இன்றைக்கி ட்ரெய்லர் இப்போ தான் அந்த டிடிஎஸ் மிக்ஸோட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தமிழில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸ் டோன்லேயே வந்து நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அதை அச்சீவ் பண்ணது பெரிய கஷ்டம். எனக்கு வந்து ஒரு மம்மி மாதிரியோ மேட்ரிக்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள். இப்போ மம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபன் ஆஸ்பெக்டும் இருக்கும், அதே சமயம் சிஜி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் கலந்து பண்ணியிருக்காங்க கோகுல் சார். அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 2 நாள் முன்னாடி கொடி ஆடியோ லான்ச் ஆச்சு, அதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. இன்றைக்கி காஷ்மோரா ஆடியோ லான்ச். இதில் ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.